தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம், அதில் 10வது அதிகாரம், அதில் 12வது வசனம், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லியிருக்கு. உமது பராமரிப்பு என் ஆவியவே காப்பாற்றினது. மாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்களுடைய சாட்சியை நான் கேட்கும் பொழுது ஆச்சரியப்பட்டேன். அவர்களுக்கு 3 தங்கைமார்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையில வறுமை பயங்கரமான வறுமை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவங்க பட்ட பாடுகள் அதை வாயினால் விவரிக்க முடியாது. அந்த நாட்கள்ல வறுமை இருந்தது உண்மைதான், வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர்கள் பட்ட பாடுகளை சொல்லும் பொழுது மனம் சோர்ந்து போய்விடும். என் ஆண்டவனே இப்படி என்று. ஆனால் இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பராமரிப்பின் ஆவியை காப்பாற்றினதுன்னு இருக்குல்ல, அவரை எப்படி பராமரித்தார்னு இயேசு சொல்றாரா பார்ப்போம். அவருக்கு சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சில் ஒருத்தர் சொன்னார், சுந்தரம் பாஸ்டர் சர்ச்சுக்கு போப்பா, 3 தங்கச்சிக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இவர் அதை நம்பி அந்த சபைக்கு போனாராம். அந்த சர்ச்சைக்கு போனால் அவருக்கு ஆத்மாவை பற்றி தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் ஆண்டவர் தேடி போனார். ஆண்டவர் தேடி போல, சுந்தரம் பாஸ்டர் தேடி போனார். சுந்தரம் பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு போயிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையான ஒரு பச்சை பேருக்கு கஞ்சி தருவாங்களாம். பசினா பசி, எவ்வளோ நாள் வாங்கி குடிச்சுக்கலாம். அந்த பசியின் வேதனை தாங்க முடியாமல் அவர் போய் நின்று லபக்குன்னு குடிப்பாரு. சரி, ஒரு நேரம் சாப்பாடு நல்லா இருக்குதே அப்படின்னு அவருக்கு எவ்வளோ பெரிய சபை கட்டியிருக்காரு தெரியுமா? ஏசி சர்ச்சன் அப்படின்னு அடிச்சா அவருடைய பிள்ளைங்களுக்கும் இந்த சபையை கட்டுறாங்க. மகிமையா இருக்கிறது. உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினார். ஆண்டவர் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டார், உபத்திரவத்தில் தெரிந்து கொண்டார், எல்லா பாடுகளையும் தெரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய பராமரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிவிட்டது. இன்றைக்கு உலகம் எல்லாம் தெரிந்த ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். கர்த்தருக்குள் நித்திரை இழந்து விட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சபையிலும் கர்த்தருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவங்க சபையில விரும்புவேன். பரிசுத்தம், நீதி, கர்த்தருக்கு வாழ்கிற வாழ்க்கை. எதை குறித்தும் கவலை இல்லை. எந்த ஊழியம் வரணும், அவங்க வரணும், இவங்க வரணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த வேத வசனம் என்ன இருக்குது அது நானே போதிக்கிறேன், அதன்படி நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபை என்றால் இப்படி இருக்கணும்னு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்துட்டு தன் பிள்ளைய கரத்திலே கொடுத்துட்டு இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். எவ்வளோ அருமையான விஷயங்கள் பார்த்தீங்களா? நாமும் எப்படி வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவனுடைய பராமரிப்பு எல்லாம் செய்யும். அதற்கு நாமே அர்ப்பணிக்கணும். அவர் அங்கே போகாமல் இருந்தா என்ன ஆயிருக்கும்? இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் கிடைச்சிருப்பாரா? ஆண்டவருடைய பராமரிப்பு அருமையானது. என் ஆவியவே காப்பாற்று. அவருடைய பராமரிப்பு நம்மளுடைய ஆவியை காப்பாற்று. அதனால சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தும். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை, கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய பராமரிப்பு எங்களுடைய ஆவியெல்லாம் காப்பாற்றுமானது. எங்களுடைய வேதனைகள் எல்லாம் மறைய பண்ணுமானது. எங்கள் துக்கங்கள் எல்லாம் மறைய பண்ணும். எங்களை வாழ்ந்திருக்கும்படி பண்ணும், எங்களை சுகித்திருக்கும்படி பண்ணுமானது. எங்கள் வாழ்வே நீர்தான் ஆண்டவர். எங்களை உயர்த்துங்கப்பா, எங்கள் வேதனைகளை மாற்றுங்கப்பா. கடன் என்று நாளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி நொறுங்கி நிற்கிறோம்லாம் ஆண்டவர். எங்களுடைய ஆத்துமாவை உயிரடைய செய்யும்படி எங்களை பராமரித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும். நாளைக்கு நேரத்தில் சமாரியாவில் பெரிய அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும், மகிழ பண்ணும் ஆண்டவர். போதும் என்று வாழ்க்கையில பாடுகளை அனுபவித்து விட்டாச்சு. இனியாவது சந்தோஷத்தை காணச்சு. இழந்து போன நன்மைக்கு நீராய் நன்மை செய்யும் ஆண்டவர். மனமெல்லாம் நொந்து போய் நிற்கிறது. பராமரிப்பு எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும்
நான் இந்த வாழ்த்துக்களை சொல்லுவேன். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, மனமடிந்து போகாதீங்க. கர்த்தருடைய பராமரிப்பு நம்ம மேலே இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய பராமரிப்பு மாத்திரமில்லை என்றால் நாம் என்றோ ஆயிரம் அழிந்து போயிருக்கும். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you.